ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ஆக்ஷனில் தூள் கலப்புற டர்போ என்ற மலையாள படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மம்முட்டி கூட கன்னட ஆக்டர் ராஜ்பி ஷெட்டி, அஞ்சனா ஜெயபிரகாஷ் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. மேலே பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னே இதோட கதை என்னன்னு சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். நம்ம ஹீரோ ஜோஸ் இடிக்கையில் அம்மாவோட இருக்காரு. அந்த ஊரில் சின்ன சின்ன வம்பு சண்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறதால இவருக்கு டர்போ ஜோஸ்னு பெயர். ஆனால் இந்த ஜோஸ் கட்டுப்படுறது அவர் அம்மாவுக்கு மட்டும்தான். இப்படி இருக்க ஊரில் திருவிழா போது ஜோஸுக்கு ஆகாத ஒரு கூலிப்படை கும்பல் இறங்க அவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி விரட்டுறாரு. அப்போதான் அந்த கூலிப்படையோட டார்கெட் ஜோஸ் இல்லை ஜெரின்னு தெரிய வருது. ஏன்னா அவன் இந்து லேக்கான்ற நாயர் பெண்ணை காதலிக்கிறதுனால அவளுக்கோ வேற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் நடக்க போறது. அதை தெரிஞ்சுட்டு ஜோஸ் இந்து லேக்காவோட வீட்டில் இருக்கவங்களை அடிச்சு போட்டுட்டு இந்துவை ஜெரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். ஆனா ஜெரியோ வீட்டுக்கு பயந்துட்டு அவளை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஆர்மி ஆபீசரா இருக்க இந்து அப்பாவை அடிச்சதுனால அவர் தன் வீட்டுக்குள்ள வந்து தன் பெண்ணை கடத்திட்டு தான் கேஸ் கொடுக்க இப்போ ஜோஸ் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இந்துவை முதல்ல அவ வீட்டில் சேர்த்துட்டு மறு வேலையை பாருன்னு கண்டிப்பா சொல்லிடுறாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஆகிட்டதுனால தன் வீட்டுக்கு போக விருப்பப்படாம இந்து தான் வேலை செய்யற பேங்க்ல திரும்ப ரீஜாயின் பண்றதுக்கு சென்னைக்கு பஸ் ஏறிடுறா. ஜோஸ் போலீஸ் தேர்றதுனால அவரும் அதே பஸ்ல சென்னை போயிடுறாரு. அங்கதான் ஜெரியும் வேற ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கான். ஜெரி தற்செயலா பெரிய அளவிலான பேங்க் மோசடியை கண்டுபிடிக்க அது கிங் மேக்கரா இருக்க வெற்றிவேல் சண்முக சங்கரை டிஸ்டர்ப் பண்ண இப்ப ஜோஸுக்கு ஜெரியும் இந்துவையும் காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு ஏற்படுது. டர்போ ஜோஸ்னால அது முடிஞ்சுதான் என்பதுதான் அந்த படத்தோட மீதி கதையே. மிதுன் மேனுவல் தாமஸோட ஸ்கிரிப்ட்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னருக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையுமே பேக் பண்ணிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இடிக்கல தன் அம்மாவோட இருக்கிற ஜோஸ் கதை நல்லபடியா ஆரம்பிச்சு அப்படியே மாஸ் மசாலா கதையா சென்னைக்கு நகருது. செகண்ட் ஹாஃப்ல கார் சேஸுகளும் ஆக்ஷன் காட்சிகளும் நிரம்பி வழியுது. கதை நடுவுலயே பேங்க் மோசடி வெளியே வந்ததால கதை கொஞ்சம் ஃபிளாட்டா போகுது. இதுக்கு மேல எந்த ட்விஸ்டும் இல்லாம வில்லன் சொல்ற மாதிரி எந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் இல்லாம கிளிஷேக்லா இருக்கு. அதுக்கப்புறம் வில்லன்களை இவர் ஒத்தால எப்படி சமாளிக்க போறான்னு தான் கொஞ்சம் கவலைப்படுவோம். ஆட்டோ பெல்லா எபிசோடு, அதுக்கப்புறம் அழுகைகளோட எம்எல்ஏங்க கூத்தடிக்கிற சீன்களை தவிர்த்திருக்கலாம். மம்முட்டிக்கும் அவரோட அம்மாவா வர பிந்து பணிக்கருக்கும் நடுவில் இருக்கிற அந்த நெருக்கம் அழகு. அந்த நெருக்கத்துக்கான காரணமும் சொல்லப்படுது. படத்தோட அடுத்த முக்கிய சிறப்பு அம்சம் இதோட அடிப்பொலியா இருக்கிற ஹை லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். தியேட்டர்ல விசில் கடைசி வரை பறக்குது. சண்டை காட்சிகளையும் மம்முட்டிக்கு ஏத்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல நடக்கிற சண்டை உங்களை சீட்டு நுனிக்கே கொண்டு வந்துடும். வில்லன் வெற்றிவேலா நடிச்சிருக்கிற கன்னட ஆக்டர் ராஜ்பி ஷெட்டி அவருக்கு ஒபே பண்ணாதவரை உடனே கொண்டுடுவாரு. குங்ஃபு தெரிஞ்ச சாமுரா கத்தி அசால்ட்டா ஹேண்டில் பண்ற ஒரு கூலான வில்லன். அவரு தமிழ், மலையாளம், இங்கிலீஷ்னு பல வாய்ஸ் மாடுலேஷன்ல கூல் லுக்ல மிரட்டுறாரு. ஆனா ஒத்தால நிக்கிற டர்போ ஜோஸை ஒன்னும் செய்ய முடியாம முடிஞ்சு போறாரு. ஆனா சாதாரண இடுக்கி ஜோஸ் பைக் செயின்ல இருந்து கன்னு, மிஷின் கன்னு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி எதிரிகளை அழிக்கிறாரு. வில்லனுக்கு மேல டைட் சிச்சுவேஷன்ல பிளான் ஏ பிளான் பின்னு ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு கேட்க போலாம்னா நம்ம மம்முட்டி குழந்தைத்தனமா பேசுறத பார்த்து சைலண்ட் ஆகிடுவோம். கடைசியில ஒரு ட்விஸ்ட், ஒரு மிரட்டர் துணையில விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவரோட இந்த படத்தோட தொடர்ச்சி வரதுக்கான வாய்ப்போட முடியுது. அதனால மம்முட்டி ரசிகர்களும் ஆக்ஷன் பிரியர்களும் ஒரு தடவை தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.